ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகர காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் சரவணன். இவர் 31/10/2024 அதிகாலை சுமார் 1 மணி அளவில் பரமக்குடி நகரில் இரவு நேர ரோந்து பணியின் போது கீழே விழுந்து இரும்பு கம்பத்தை அகற்றும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உயிரிழந்த உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் சாலைகளில் பேனர் மற்றும் கொடி கம்பங்கள் வைக்கும் அயோக்கியத்தனத்தை செய்ய எப்படி மனம் வருகிறது என்று தமிழக முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அறப்போர் இயக்கத்தின் செய்திக்குறிப்பில், சாலைகளில் கொடி கம்பங்கள் வைத்து விளம்பரம் தேடும் ஒவ்வொருவரும் இந்த கொலைக்கு உடந்தை. இனியாவது உங்கள் முட்டாள்தனத்தை உணருங்கள். சாலைகளில் கொடி கம்பங்கள் வைக்கும் ஆபத்தான செயலை தடுத்து நிறுத்துங்கள். இன்னும் எத்தனை காவலர்கள் உயிர் போனால் நீங்கள் ரோசம் வந்து சாலைகளில் கொடி வைக்கும் கபடதாரிகளை கைது செய்வீர்கள். சட்டத்தை மீறி சாலைகளில் அரசியல் கட்சிகள் வைக்கும் கொடி கம்பங்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்க வெட்கமாகவே இருக்காதா போலீஸ்காரர்களுக்கு என்றும், மேலும் சாலைகளில் பேனர் மற்றும் கொடி கம்பங்கள் வைக்கும் அயோக்கியத்தனத்தை செய்ய எப்படி மனம் வருகிறது? அடுத்தவர்கள் உயிரை கொன்று சுய விளம்பரம் தேடும் அளவிற்கு கேடு கெட்டு போய்விட்டார்கள் என்று அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.